வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் புரட்டாசி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையே சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் சாஃப்டான காரசாரமான சைவ ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம முட்டை சாப்பிட முடியாத சில மாதங்களில் இந்த ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு எக் ஆம்லேட் சாப்பிட்ட ஃபீல் அப்படியே கிடைக்கும். ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வெஜ் ஆம்லேட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். 3 ஸ்பூன் கடலை மாவு, எந்த ஸ்பூனில் எடுத்தோமோ அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் மிளகுத்தூள், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், 1 ஸ்பூன் வெண்ணெய், சின்ன டீஸ்பூனில் 1/4 ஸ்பூன் ஈனோ இல்லைன்னா ஆப்ப சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். அடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கணும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் ஈனோ இல்லை ஆப்ப சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா முட்டை எப்படி பீட் பண்ண நுரைச்சி வருமோ அதே மாதிரி மாவு இந்த மாதிரி நுரைச்சி வரணும். அப்போ தான் நமக்கு ஆம்லேட் நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வெஜ் ஆம்லேட் ஊற்ற ஆரம்பிக்கலாம். தவா ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 1 ஸ்பூன் வெண்ணெய் நல்லா உருகுனோன்னு தவா ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். வெண்ணெய் ஆட் பண்ணோன்னா தான் நமக்கு எக் ஆம்லேட்டோட ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை இந்த தவால சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மல்லி இலை எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஆம்லேட் மேலே அப்படியே நல்லா தூவி விட்டுறலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை கூட ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சீஸோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த ஆம்லேட் மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே ஆம்லேட்டில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா மிளகுத்தூள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி, இருமல், தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே நமக்கு வராது. இப்போ இந்த ஆம்லேட்டை மூடி 2 நிமிஷம் மிதமான தீயில நல்லா வேக விடணும். நான் இன்னைக்கு லெமன் ஃப்ளேவர் ஈனோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆம்லேட் கடலை மாவுலேயே பண்ணுறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சாஃப்ட்னஸ்க்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஆம்லேட் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை மெதுவாக திருப்பி விட்டு இன்னொரு சைடும் 1 நிமிஷம் நல்லா வேக விடணும். பார்க்குறதுக்கு அப்படியே எக் ஆம்லேட் மாதிரியே இருக்க இந்த வெஜ் ஆம்லேட்டோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். எக் ஆம்லேட் டேஸ்ட்டில் ரொம்ப ஸ்பைசியான வெஜ் ஆம்லேட் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்லேயும் இந்த வெஜ் ஆம்லேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.